ஹே ஹே ஹலோ. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, எங்கள் ஊர் நூலல்லியிலேருந்து தள்ளி இது பார்டர் போல், முகல்நாயக்கம்பட்டி பார்டர் போல் இங்கே இருக்கேன். தெரியும், நானே சின்ன வயசுலேயே ஒரு டைமோ 2 டைமோ தான் இவ்வளோ தொலைவு வந்திருக்கேன் நூலல்லியிலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பு புத்து மாதிரி இருக்குது, பாம்புக்கு மதுரை போகுது. இவ்வளோ தொலைவு இந்த ஏரி இவ்வளோ தொலைவுலாம் நான் வந்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் வந்திருக்கேன், அது வரைக்கும் ஒரே ஒரு டைமோ 2 டைமோ அவ்வளோதான். எங்கன்னா அந்த முன்னாடி அங்கே அப்படின்னா, அதுக்கப்புறம்லாம் போனதில்லை. இப்போ இந்த இடம் என்னன்னு தெரியல, சின்ன வயசுலேருந்தே ஒரே பயமாக இருக்கும். பக்கத்துலேயே சுடுகாடு அந்த சைடு வேறு, ஏரி, இங்கே பாம்புங்க நிறைய இருக்கும். அதனாலே என்னன்னு தெரியல, இந்த சைடை வரவே அவ்வளோ வரமாட்டோம். சரி, வீடு இன்றைக்கி தூண்டோம் அப்படியே ஊருக்கு வந்தேன். சரி, அப்படியே இந்த இடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போங்கன்னு வந்தேன். அப்படியே இருக்குது. அந்த பனைமரம் தெரியுதுல்ல, அதுக்குள்ளே ஒரு கொய்யாக்காய் தோப்பு, அந்த சைடு நிறைய பழம் இருக்கிற மாதிரி தோப்பு இருக்குது. அது உள்ள சின்ன வயசுலலாம் போய் அந்த கொய்யாக்காய்லாம் தேடிட்டு வருவாங்க, எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. என்னெல்லாம் அங்கே நான் வெளியே காவலுக்கு இருப்பேன், பார்த்துட்ருப்பேன் இப்போ யாருன்னா வராங்களா இல்லையான்னு. ஆனால் உள்ளே போனதில்லை. அந்த சைடு தான், அந்த பனை மரம் இருக்க சைடு தான் தண்ணி வருது இல்லை. இந்த இடத்துல தான் எங்கேயோ எங்களோட நிலம் இருக்குது. இந்த சைடு எங்களுக்கு நிலம் இருக்குது, கிணறு இருக்காங்க. கிணறு எங்கே இருக்குன்னு தெரியும், ஆனால் இந்த கட்டமாக இருக்குல்ல, இதில் எங்கள் நிலத்தை எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரில. ஒரு 3 பிட்டு எங்கள் நிலம் இருக்கணும், 3-4 பிட்டு எங்கள் நிலம் இருக்குது இல்லை. ஆனால் எது எங்கள் பிட்டுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அது தட்டு போட்டிருக்கதான் எங்களுக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் தாத்தா நல்லா இருக்க வரையும் அவர் இந்த ஏரியெல்லாம் ஏறி வந்து பண்ணையம் பண்ணுவார். எங்கள் வீடு அங்கே இருக்குது, அங்கே ஆத்தா தெரியும் உங்களுக்கு. இங்கே வந்து பண்ணையம் பண்ணிட்டு போவார். இப்போ அவரால் நடக்க முடியல. அந்த பண்ணையமும் இங்கே யாரும் பண்ணுறதில்ல. நாங்களே எங்கள் நிலத்தை வேறு ஒருத்தவங்களுக்கு தான் கொடுத்துருக்கோம், அவங்க தான் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்த வழி எங்கே, இதுதான் நம்ம வந்த வழி போல். இதுவாது இல்லையே, ஏன்னா வந்த வழியும் வந்து போச்சு. இருங்க, இந்த இங்கே இருக்குது இந்த ஏரி, நாசம் பண்ணி வச்சுருக்கானுங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போவோம். கிணறு இன்னொரு நாள் காமிக்கிறேன். ஏரியை ஒழுங்காக தூர் வரல போல், ஆழம் பண்ணிட்டாங்க. ஆழம் பண்ணி பிரயோஜனம் இல்லையே. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன் பிரயோஜனம் இல்லைன்னு. இது ஏரி மாதிரியா இருக்குது, நிலம் மாதிரி இருக்குது. ஏதோ அங்கங்கே நடுவில் தோண்டி வச்சுருக்கானுங்க. அந்த சைடு தாங்க, இந்த சைட்லாம் வரதுக்கு இப்போலாம் வரமாட்டோம், ஏன்னா பாம்பு அதிகம். இப்பயே வரதுக்கு லைட்டாக ஜர்க்கு தான், ஏன்னா எந்த கேப்லேருந்து பாம்பு வரும்னு தெரியாது. இந்த பாருங்கள், இங்கே கூட ஒரு புத்து இருக்குது. இந்த ஊர் அப்படி. அது சின்ன வயசுலலாம் எதுவுமே அவ்வளோ பயம் இருக்காது, இங்கே பாம்பு இருக்காது இருக்குன்னு. ரொம்ப நாள் கழித்து ஊரில் ஒரு 7-8 வருஷம் ஊருக்கு பக்கமே வந்து ஆகுது. திடீர்னு தான் வந்தனால நான் சொன்னல பனந்தோப்பு இதுதான். இங்கே தான் அந்த கொய்யா மரம் இருக்கும். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிடுங்க. ஓகே, பார்ட் 2ல் பார்ப்போம்.